பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் 100 கோடி மதிப்பிலான நிலம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இலவச வாகன நிறுத்துமிடமாக இருந்த மடத்தின் நிலம் சட்டவிரோதமாக தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், தற்போது பழனியில் 100 கோடியில் நிலம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலமானது கடந்த 1888ஆம் ஆண்டில் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த குப்புசாமி வணிகக்காரர் என்பதால் தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு மடம் கட்டவும் இந்து மத கோட்பாடுகளை பரப்பவும் தர்ம சாசனமாக வழங்கப்பட்டது. இந்த தர்ம சாசன விதிகளின்படி இந்த நிலத்தை எவருக்கும் விற்பனை செய்யவோ அல்லது வில்லங்கப்படுத்தவோ உரிமை கிடையாது. இது முழுக்க முழுக்க பொது அறக்கட்டளை சொத்தாகும். இதனை பாதுகாக்கும் பொருட்டு பழனி கோயில் நிர்வாகம் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த நிலத்தை முழுமையாக கையகப்படுத்தி தற்போது பக்தர்களின் பயன்பாட்டிற்காக கட்டணமின்றி இலவச வாகன நிறுத்துமிடமாக மாற்றி பராமரித்து வருகிறது. இந்த சொத்தை தனிநபர் பாரத்தீனம் செய்ய இயலாது எனவும் இந்த நிலத்திற்கு பழனி இணை ஆணையரை தற்காராக நீடிப்பார் என்று பழனி முதன்மை சார்பு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் ஆகிய ஏற்கனவே தங்களது தீர்ப்புகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருந்தன. இத்தகைய கடுமையான சட்ட பாதுகாப்பு மற்றும் கோயில் நிர்வாகத்தின் தொடர்ந்து எழுத்துப்பூர்வ ஆட்சேபனைகள் மீறி கடந்த ஜூலை 6ஆம் தேதி தனிநபர் இவரது பெயரில் இந்த 1.4 ஏக்கர் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பழனி இணை சார் பதிவாளர் பணி மாறுதலில் சென்ற நிலையில் அந்த பதவிக்கு கூடுதல் பொறுப்பில் வந்த சார் பதிவாளர் எந்தவித ஆவணங்களையும் சரியாக பராமரிக்காமல் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு முற்றிலும் புறம்பான வகையில் இந்த சட்டவிரோத பதிவை மேற்கொண்டுள்ளார். முறைகேடாக செய்யப்பட்ட இந்த ஆவணப்பதிவிற்கு எதிராக தற்காக இணை ஆணையர் மாரிமுத்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 100 கோடி மதிப்புள்ள பொது சொத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்துள்ளதால் அந்த பத்திரப்பதிவினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் விதி மீறி பதிவு செய்த அலுவலரை மீது கடுமையான துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை பதிவுத்துறை தலைவருக்கு ஆவணங்களுடன் கூடிய அறிக்கையினை இணை ஆணையர் மாரிமுத்து அனுப்பியுள்ளார். ராஜலட்சுமி. பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் 100 கோடி மதிப்பிலான நிலம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இலவச வாகன நிறுத்துமிடமாக இருந்த மடத்தின் நிலம் சட்டவிரோதமாக தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், தற்போது பழனியில் 100 கோடியில் நிலம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலமானது கடந்த 1888ஆம் ஆண்டில் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த குப்புசாமி வணிகக்காரர் என்பதால் தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு மடம் கட்டவும் இந்து மத கோட்பாடுகளை பரப்பவும் தர்ம சாசனமாக வழங்கப்பட்டது. இந்த தர்ம சாசன விதிகளின்படி இந்த நிலத்தை எவருக்கும் விற்பனை செய்யவோ அல்லது வில்லங்கப்படுத்தவோ உரிமை கிடையாது. இது முழுக்க முழுக்க பொது அறக்கட்டளை சொத்தாகும். இதனை பாதுகாக்கும் பொருட்டு பழனி கோயில் நிர்வாகம் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த நிலத்தை முழுமையாக கையகப்படுத்தி தற்போது பக்தர்களின் பயன்பாட்டிற்காக கட்டணமின்றி இலவச வாகன நிறுத்துமிடமாக மாற்றி பராமரித்து வருகிறது. இந்த சொத்தை தனிநபர் பாரத்தீனம் செய்ய இயலாது எனவும் இந்த நிலத்திற்கு பழனி இணை ஆணையரை தற்காராக நீடிப்பார் என்று பழனி முதன்மை சார்பு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் ஆகிய ஏற்கனவே தங்களது தீர்ப்புகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருந்தன. இத்தகைய கடுமையான சட்ட பாதுகாப்பு மற்றும் கோயில் நிர்வாகத்தின் தொடர்ந்து எழுத்துப்பூர்வ ஆட்சேபனைகள் மீறி கடந்த ஜூலை 6ஆம் தேதி தனிநபர் இவரது பெயரில் இந்த 1.4 ஏக்கர் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பழனி இணை சார் பதிவாளர் பணி மாறுதலில் சென்ற நிலையில் அந்த பதவிக்கு கூடுதல் பொறுப்பில் வந்த சார் பதிவாளர் எந்தவித ஆவணங்களையும் சரியாக பராமரிக்காமல் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு முற்றிலும் புறம்பான வகையில் இந்த சட்டவிரோத பதிவை மேற்கொண்டுள்ளார். முறைகேடாக செய்யப்பட்ட இந்த ஆவணப்பதிவிற்கு எதிராக தற்காக இணை ஆணையர் மாரிமுத்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 100 கோடி மதிப்புள்ள பொது சொத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்துள்ளதால் அந்த பத்திரப்பதிவினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் விதி மீறி பதிவு செய்த அலுவலரை மீது கடுமையான துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை பதிவுத்துறை தலைவருக்கு ஆவணங்களுடன் கூடிய அறிக்கையினை இணை ஆணையர் மாரிமுத்து அனுப்பியுள்ளார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.